படக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்பு கூட்டம் சேலம் தொங்கு பூங்காவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக நிலத்தரகர் சங்க மாநில தலைவர் சி. அண்ணாதுரை அவர்கள் கலந்து கொண்டு நிலத்தரகர்களுக்கான கோரிக்கை மனுவை வழங்கினார். அவர் கூறியிருப்பதாவது: நிலத்தரகர்களுக்கு பத்திரப்பதிவு துறையில் லைசன்ஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல அமைப்புசாரா தொழிலாளர் நலப்பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் நிலத்தரகு தொழிலாளர்களாக செயல்பட்டு வருகின்றனர். மேற்கண்ட தொழிலாளர்கள் குடும்பங்களை பாதுகாக்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். எனவே ஆண்டுதோறும் பத்திரப்பதிவு துறையில் சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டப்பட்டு வருகிறது. இதற்கு முழு நேர தொழில் ரீதியாக தங்களை ஈடுபடுத்தி வரும் தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கின்ற வகையில் அரசு தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற முன்வர வேண்டும். தமிழக நிலத்தரகர்கள் நலசங்க மாநில தலைவர் அண்ணாதுரை அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் வேண்டி மனு கொடுத்துள்ளார். நிலத்தரகு தொழிலாளர்களை அமைப்புசாரா தொழிலாளர் நலப்பட்டியலில் இணைக்க கோரிக்கை விடுத்துள்ளார்.